ஹல்லேலூயா, ஆமென். நிச்சயமாக நாள் ஒன்று வருகிறது, நம்ம எல்லோரும் இயேசுவை சந்தித்து வானத்தில் சந்தித்து அவரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். அந்த நம்பிக்கை இன்னும் பலப்படணும்னா உங்கள் செயல்கள் கிரியைகள் மாற்றப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையை இத்தனை ஒரு 30 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். இதே தான் ஒவ்வொரு பீரியட்லையும் இதே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் இந்த கடைசி நாட்களே உங்களை விசேஷமாய் பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார். ஸோ நமக்கு ஏற்படுகிற எல்லா நெருக்கங்களிலே 103 சங்கீதத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் இல்லை, அதில் தானே இருக்கா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையோ. சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையோ. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய நல்ல வாக்கு தத்தம் உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்திருக்கிற என் மேல் இருக்கிறது, என் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. அவருடைய நீதி என் பிள்ளைகள் மேல், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல், எங்கள் சந்ததியின் மேல் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையோ, கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய கிருபையை உணர்ந்துதான் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையை அனுபவித்து ருசித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை எப்படியெல்லாம் தன்னை பாதுகாத்தது. நெருக்கமான சூழ்நிலைகளிலே, போராட்டங்களிலே, கவலைகளிலே, அல்லது வியாதியின் கொடூரங்களிலே, அல்லது நெருக்கத்தின் பாதையிலே, அல்லது தேவையின் மத்தியிலே பிசாசு எதிரிட்டு ஏகமாய் நெருக்கும் பொழுது, நெருக்கத்திற்குள்ளே கொண்டு பொழுது கர்த்தர் எப்படி தன்னை விடுவித்து தன்னை பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்துதான் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்த என் மேலே வருகிறது. பாட்டா எழுதுனா ஏன் தெரியுமா? இது வருங்காலத்தில் பாடுகிற தலைமுறை எல்லாம் உணர்ந்து கொள்ளட்டும். அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. இந்த காலவெளியில அவருக்கு பயப்படுகிறேன், அவருக்கு பயந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையிலே இயேசு பிரதிபலிப்பாராக, இயேசு வெளிப்படுவாராக, இயேசுவின் அன்பு வெளிப்படுவதாக. காண்கிற சகோதரத்திலே அன்பு கூறணும். அன்பு கூறாட்டி இயேசு அங்க இல்ல, அங்க ஒரு பேடியாள் இருக்கிறாள். ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசு. இந்த அனுபவத்துல தான் தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல இருக்கு. நான் அவருக்கு பயப்படுகிறேன் என்பது எதனால காண்பிக்க முடியும்னா, என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் காமிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நான் காண்பிக்க முடியும். 39ஆம் சங்கீதத்திலே 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். ஐயோ, அவர் சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த காலவெளியில் அருமையான குடும்பத்தாரே, குடும்பமா வந்திருக்கீங்க, பிள்ளைகளோட வந்திருக்கீங்க. அநேகர் வரேன்னு வர முடியல, வர முடியாம இருக்கிறாங்க. வேலைக்கு ஓடுறாங்க, வேலை லீவ் இருக்கிற நேரத்தில் வேற எங்கேயோ ஓடுறாங்க, கர்த்தரை தேடி வர்றதில்ல. அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஆன்லைன்ல பார்க்க சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை என்ன சொல்றார் பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை என் மேல் இருக்கிறது என்று எப்படி நான் நிரூபிக்க முடியும்னா, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். 39:2 சொல்கிறது, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவின் கோட்பாடுகள், கிறிஸ்தவனின் வாழ்க்கை அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற விசுவாசியின் வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை நெருக்கப்படுகிற காலங்களில் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தாவீது தன் அனுபவத்திலே சொல்லுகிறார்.
நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த கால வேளையில நெருக்கங்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன பையனுக்கோ பெரியவர்களுக்கோ வாலிபர்களுக்கோ குடும்பத்தாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெருக்கம் பிசாசு கொண்டு வருகிறான், அல்லது பிசாசு கொண்டு வருவதால் ஒரு தோற்றம் தெரிகிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியில நான் எப்படி இருக்கிறேன் என்பதை தாவீது இங்கே சொல்கிறார். பாருங்க, தாவீது இந்த இடத்துல சொல்கிறார், என் வாயை நான் மௌனமாக்கி ஊமையினாக இருந்தேன், நலமானதையும் பேசாம அமர்ந்து இருந்தேன், என் வாயை நான் மூடிட்டு இருந்தேன், அமைதியா இருந்தேன். கிறிஸ்து எனக்குள்ளே கிருபையாய் இருக்கிறார் என்பதை எப்படி நான் காண்பிக்க முடியும்? என் வாயை திறந்து எதையோ பேசுறதுனால காண்பிக்க முடியாது. அதற்கு மாறாக என் வாயை நான் மௌனமாக்கி ஊமையனாய் இருந்தேன். அவனை ஊமையனா இருக்கிற விடல. எப்படி சொல்ல பாருங்க, தாவீதை சுற்றிலும் அவனோடு இருந்தவங்க வனாந்தரத்தில் சவுலுக்கு பயந்து அவன் ஓடி வரான். வனாந்தரத்தில் ஓடி ஓடி வருகிறான். அங்க ஒரு கெபிக்கு போறான். அங்க போறான், அவனை தேடி அவங்க அப்பா அவனுடைய குடும்பத்தார் போறாங்க. வசனம் சொல்லுது. அங்க பாருங்க, பொழுது அவனோட 600 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 600 பேர் தாவீதை சுற்றி இருந்தார்கள். அவனோட இருக்கிற 600 பேரும் 1 சாமுவேல் 22 அதிகாரத்தை வச்சுக்கோங்க நீங்க. 22 அதிகாரத்தில் 1 சாமுவேல் 22:1 தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். 2ஆம் வசனம் 1 சாமுவேல் 22:2 என்ன சொல்லுதுன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவன் ஆனான். பாருங்க, அப்ப தாவீதை சுற்றிலும் கூடியிருக்கிற மக்கள் யாருங்க? முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அல்லது வாழ்வதற்கு வழி இல்லாமல் அடைக்கலத்தை தேடி வாழ்கிறவர்கள். தாவீதை சுற்றிலும் 600 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? பேசுங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த 600 பேரும் கல்ல தூக்கிட்டாங்க. தாவீதை அடிக்கணும், கல்ல அடிச்சணும். தாவீதை நம்பி வந்தவங்க. ஏன்னா இப்போ சிட்லாக்ல அவனு தாவீதும் அவனுடைய மனைவி அல்லது பிள்ளைகள், அவனோடு இருந்த 600 பேர் குடும்பத்தினுடைய பிள்ளைகள். அந்த வசனம் சொல்லுது, அந்த பிள்ளைகள் நிமித்தம் 600 பேரும் தாவீது மேல கல்லறின்னு சொல்லி அங்க தீர்மானம் பண்றாங்க. என்றால் அங்கே ஒரு அழிவு, அவங்களுக்கு இருந்தெல்லாம் தீக்கரையாய் போச்சு, எல்லாத்தையும் அடிமையா பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாமே அழிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் வீட்டை போய் பார்த்தா வீட்டெல்லாம் எரிஞ்சு கிடக்குது. தாவீதை நம்பி வந்தோம், தாவீதுக்கு எதிராக இருந்த ஆட்கள் அந்த பெலிஸ்தெல்லாம் வந்து எல்லாத்தையும் தீக்கரையாக்கிட்டாங்களே, தாவீதுனால தான் இந்த நெருக்கம் நமக்கு வந்தது சொல்லி 600 பேரும் கல்ல தூக்கி தாவீதை அடிக்க வந்துட்டாங்க. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நான் என் வாயை மௌனமா வச்சுக்கிட்டு இருந்தேன். என் வாயை எப்படி வச்சுட்டு இருக்கிறேன்? தாவீது ஒரு வார்த்தையும் பேசலையாம். பாருங்க, தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 30:6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 30:6 பாருங்க, 1 சாமுவேல் 30:6 தாவீது மிகவும் சகல ஜனங்களும் மனக்லேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதை கல்லறியணும், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைக்கு தாவீது தான் காரணம். அவனை நம்பி கடன்பட்டவர்கள், பெரிய ஆளுகளும் கிடையாது, கடன்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவர்கள், ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை செய்து செயல்படாத ஒரு இஸ்ரவேல், ஒரு கூட்டம், ஒரு மீதியான ஜனம். இது எப்பொழுதும் தாவீதை நம்பி வராங்க. அவன் தான் ஜெயிச்சான், இதனால் யுத்தத்தை கொண்டு வந்தான், யுத்தத்தை வெற்றி பெற்றான், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கல்ல தூக்கிட்டாங்க. 600 பேர் கல்ல தூக்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தாவீது ஒன்றும் பேசவில்லை, தாவீது ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், நான் பேச வேண்டிய இடம் மனுஷனுடைய சமூகம் அல்ல, நான் பேச வேண்டிய இடம் என்னோடு பேசுகிறவருடைய சமூகத்திலே இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? தாவீதுக்கு வருகிற நெருக்கத்துல அவன் மனுஷன் முன்பா பேசல. அம்மா நல்லா கேளுங்கம்மா, உங்களுக்கு தான் பேசுறேன். கர்த்தர் உங்களை விடுதலை செய்யணும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை நீங்க அறியணும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தலைமுறைக்கு அத்தனைக்கும் தீர்வாக மாறும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை கல்லறிய நினைக்கிறாங்க. தாவீது சொல்றான், இந்த மனுஷனுக்கு முன்னாக பேசினா ஏதாவது வாயை திறந்துட்டார் வைங்க, தாவீது உடனே கல்லறிஞ்சிருப்பான். உடனே தாவீது என்ன செஞ்சான்? தன்னை திடப்படுத்தி கொண்டு ஏபோத்தை கொண்டு வாங்க. அப்படி என்றால் தேவன் தன்னோட பேசுகிற அனுபவத்தை தாவீது விரும்பினான். நெருக்கப்படுகிற காலங்களிலே
தாவீதின் கூட்டத்தில் இருந்தவங்களாம் அவனுக்கு எதிராக அவங்களுக்கே கடன் பிரச்சனை, ஒடுக்கப்பட்டவர்கள், பிழைப்பதற்கு வழி இல்லாம வந்தவங்க இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் எழும்பி செயல்படுறாங்க. ஆனா தாவீது சொல்கிறார், நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன். ஹலோ, இருக்கீங்களா? என்ன சொல்றாரு? நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன். நான் வாயை அடைச்சிட்டேன், நான் ஊமையாயிட்டேன். என்னவா பேசட்டும், எதையா சொல்லட்டும், ஏதாவது நான் திருப்பி பேசினா கல்லெறிஞ்சிருவாங்க. ஒன்று மாத்திரம் செய்வேன், இந்த ஜனங்களோட பேசுறத காட்டிலும் என்னோட பேசுகிற தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியல, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறே தெரியல. கர்த்தர் உங்களோடு பேசட்டும். நலமானதையும் பேசல, அமர்ந்திருந்தான். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எந்த காலத்திலே இருக்கிறோம் என்றால் நெருக்கத்தின் காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல வகையான நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள், ஒவ்வொருக்கும் வித்தியாசமான நெருக்கங்கள். எப்படியாவது மனம் பதறி பேச வைக்கணும், பேசிடணுங்கிற சூழ்நிலையை பிசாசு ரெடியா வச்சுக்கிட்டே இருக்கிறான், கொண்டு வந்துட்டே இருக்கிறான். சின்ன காரியம் இருந்தாலும் உடனே மனம் பதறி ஏதாவது ரியாக்ஷன் காமிச்சிடணும். அதற்காக தான் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் பிசாசு நமக்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை தேவ நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை கிரியை ரொம்ப முக்கியமானது. உங்கள் நெருக்கத்தின் காலத்திலே தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் கிரியையும் உங்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. தேவன் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார், தேவன் கிரியை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற தேவ பிள்ளை, அந்த ரியாக்ஷன், அந்த ரெஸ்பான்ஸ், அந்த கிரியை உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். வெள்ளிக்கிழமை சுதந்திர தினத்தில் நீங்க நிறைய பேர் வரல, அந்த செய்தியை யூடியூப்ல இருக்கு, போட்டு கேளுங்க. கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்கணும், சரீரத்திலிருந்து விடுதலை, சிந்தையிலிருந்து விடுதலை, பொருளாதாரத்திலிருந்து விடுதலை, எப்படியெல்லாம் கொடுக்கணும் சொல்லி அதை கேளுங்க. அப்ப இந்த சூழ்நிலை தாவீது என்ன செஞ்சா? ஒரு வார்த்தையை விடாம, ஏதாவது வார்த்தை விட்டா ஜனங்க அதையே பிடிச்சுக்குவாங்க. ஒன்று மாத்திரம் புரிஞ்சுங்க, அந்த 600 பேர் பேசுற வார்த்தைகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. கல்ல தூக்கிட்டு இருக்காங்க பாருங்க 600 பேரு, கடன் பட்டவர்கள், உடன்பட்டவர்கள். அவர்கள் பேசுகிற எந்த வார்த்தையும் தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஆனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் பேசுகிற ஒரு வார்த்தை தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுங்க. 1000 பேர் எதை வேணா பேசட்டும், அதெல்லாம் தாக்கத்தை உண்டு பண்ணாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு உங்கள் குடும்பமே சாட்சி, உங்கள் வாழ்க்கையே சாட்சி. ஹல்லேலூயா. இவன் இப்படி பேசிட்டான், அவ அப்படி பேசிட்டான், அந்த ஆள் அப்படி சொல்லிட்டாரு, இந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பார்த்துட்டாரு. இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற என்னவெல்லாம் பேச சொல்லுவான். நல்ல விசுவாசியா இருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மம், இதெல்லாம் என்ன ஆளுக, இதெல்லாம் இப்படி கத்தருக்கு தாங்களே கேட்காம அடுத்தவங்களை சரமாரியா பேசுகிற ஒரு கூட்டம், ஒரு அனுபவம் இன்றைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். அப்ப அழைக்கப்பட்டவன் அவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. யோசேப்பு அழைக்கப்பட்டவன் அவன் கையில ஒரு காசு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தரிசனம் உள்ள யோசேப்பு குழியில தூக்கி போட்டாலும் அவன் கையில அவனுக்கு ஒரு 20 வெள்ளி காசு கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்டவன் காசு இல்லாம இருக்கலாம், தரிசனம் உள்ளவன் காசு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். அவனை குழியில தூக்கி போட்டாலும் அவன் 20 வெள்ளி காசுக்கு மதிப்புள்ளவனாக இருப்பான். அப்படிப்பட்ட அழைப்பு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். தரிசனம் உள்ளவன் குழியில தூக்கி போட்டாலும் அவனுக்கு விலை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, வேல்யூ இருக்கிறது. சொல்லுங்க. அழைக்கப்பட்டவனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு என்ன இருக்கு? குழிக்குள்ள தூக்கி போட்டாலும். உங்களை யாராவது தூக்கி குழியில தூக்கி போட்டாங்களா? என்ன லிட்டரலாவே என்னை தள்ளி இருக்காங்க. சும்மா ஒரு இப்படி இல்லை, குழியிலேயே என்னை தள்ளி இருக்காங்க. நான் சைக்கிளோட உள்ள விழுந்திருக்கிறேன், டிச்சில் கூட தள்ளி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப குழியில தள்ளுறதுனா என்ன தெரிஞ்சுக்கங்க. அப்ப என்னன்னா, குழிக்குள்ள விழுந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் மேல கர்த்தர் ஒரு வேல்யூவை, ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார்.
ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் குழியிலே தூக்கி போடப்பட்டாலும் என் அழைப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு. நான் குழியிலே தள்ளப்பட்டாலும் அல்லது மற்றவர்களுக்கு விற்கப்பட்டாலும் நான் ஒரு வேல்யூ உள்ள மனிதனாய் இருக்கிறேன் என்றால் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வேலை செய்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் எனக்குள்ளே வேலை செய்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மத்தேயு 22:15 பாருங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு யோசனை பண்றாங்க. எப்படியாவது இயேசுவை மாட்ட வச்சிடணும், இயேசுவை பிடிச்சிடணும் சொல்லி பரிசேயரை அனுப்புறாங்க, அவங்க அனுப்புறாங்க, ராயர் அனுப்புறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு பேச தெரியாதா? வார்த்தை இல்லையா? ஆண்டவர் தேவ பிரசன்னத்திலே அப்பாவோடு பேசுகிறவர். என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே இயேசுவை எப்படியாவது தூண்டுறாங்க. பிசாசு தான் செய்வான். உங்கள் நெருக்கமான காலங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? எப்படியாவது உங்க வாயை தூண்டுவான், உங்க எண்ணங்களை தூண்டுவான், உங்க சிந்தையை தூண்டுவான். எப்படியாவது உங்க கோபத்துக்கு வேலை செய்யற இடத்துல அல்லது பிசினஸ் இடத்துல நீ சின்ன சின்ன காரியமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டென்ஷனை கொண்டு வந்து வாய் பதறி பேசினாலுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆண்டு இன்றைக்கு பேச விரும்புகிறார். ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லல, ஆண்டு ஒன்றும் பேசல. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே பேசல. தாவீதுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். தாவீது வாயில ஏதாவது வார்த்தை வரட்டும். தாவீது சொல்றாரு, நான் அமைதியா இருக்கிறேன், கடிவாளம் போட்டுக்கிறேன், நான் மௌனமா இருக்க போறேன், ஊமையாவே நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்றான். எந்த நேரத்துல நெருக்கம் வருதோ தாவீது உடனே அந்த ஆசாரிட்ட சொல்லுவான், ஏபத்தை கொண்டு வாங்க. அந்த சாமுவேல் வாசிட்டே கீழே தெரியும். ஏபத்தை கொண்டு வா. ஏபத்துனா மேலே தரிக்கிற ஒரு ஆடை, அது தரிச்சுட்டு போய் தான் அவன் உட்கார்ந்து ஜெபம் ஆண்டவர் பேசுவாராம். சத்தத்தை கேட்பார். ஆகவே தான் இந்த காலவெளியிலே எந்த நெருக்கத்தின் வேளையிலும் நீங்கள் தேட வேண்டியது மனுஷனுடைய சமூகம் அல்ல, தேவனுடைய சமூகம், உங்களுடைய பேசுகிற ஆண்டுடைய சமூகம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ரிசீவ் பண்ணுங்க. நீங்க நான் தேவனோட பேசுகிறவன். எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு என்னோட பேசுகிறார், தேவன் என்னோட பேசுகிறவர். இயேசுவின் சத்தத்தை கேட்டுதான் எல்லாம் நான் செயல்படுறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசு என்னோட பேசுறாரு, அவர் என்னோட வேத வாசிப்பு பேசுறாரு. அந்த வசனம் தான் என் வாழ்க்கையில என்னோட பேசுகிறது. அதன்படி தான் நான் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கேன். ஆமென். அப்படி என்றால் உங்களை அதுக்குள்ள பக்குவப்படுத்துங்க. தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசானை நோக்கி ஏபத்தை இடத்திலே கொண்டு வா. அபியாத்தார் ஏபத்தை கொண்டு போய் இடத்துல கொடுக்கிறார். ஆகினால் தான் தாவீதின் ஜெபம், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும் சொல்றாரு. என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே நீ எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெபமா அநேகருடைய ஜெபத்தை நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு அவங்க சர்ச்சில் இல்லை, அந்த குடும்ப சர்ச்சில் இல்லை இன்றைக்கு. ஆனால் அவங்க ஜெபத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே அவங்க வாய் அடைக்கப்படுவதாக, அவங்க கைகள் கால்களை ஏதாவது வேதனையை கொடுங்க ஆண்டவரே. அவங்க சிந்தைகளை எண்ணங்களை பெரிய பிரச்சனை வந்து அவங்க மாட்டிக்கிட்டு ஆண்டவரே, அவங்க அள்ளல் படணும் ஆண்டவரே. அப்பதான் கர்த்தர் யாரும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த ஜெபத்தில் ஆண்டு கேட்க மாட்டார், இந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்படி ஜெபத்தை கேட்க கண்ணார காதார கேட்டிருக்கிறேன். உடனே என்னை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஐயா பாஸ்டர் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தே தன்ன நேரம், உங்களை தான் நினைச்சு. அப்ப நினைச்சு எனக்கு நினைச்சு தலை ஜெபம் பண்ணிக்கலாம், கை வரட்டும் கால் வர போட்டுன்னு நான் மனதில் நினைச்சுக்குவேன். நான் என்ன சொல்லணும், இது நடந்ததை நான் ஃபுல் பீட்ல இருந்து பேசுறேன். அப்ப ஜெபனா ஏதோ செய்யணும், ஏதோ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு ஒரு இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாருங்க, அதுதான் ஜெபம். நான் யாரையாவது பேசிட்டா, தெரியாம பேசிட்டேன், ஏதோ வந்துருச்சு கோபத்துல. ஆனா வேற யாராவது என்னை பேசிட்டா வேணுன்னே பேசுறாங்க, தெரிஞ்சே பேசுறாங்க, இல்ல அப்படிதானே? ஏன்னா தன் மாம்சத்தை பகைக்கிறவன் எவனும் இல்லை. அவன் மாம்சத்தை, அவன் நம்ம குற்றத்தை நம்மளோட பேசினது மறந்து போயிடும், ஒத்துக்க மாட்டேன். நான் இங்க அப்படி பேசினேன், நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன், நான் இந்த அர்த்தத்தை தான் பேசினேன், நான் இப்படி சொல்ல. இது அப்படியே டெக்னிக்கலா பிசாசு கொண்டு வருவான்.
தாவீது அதெல்லாம் பயன்படுத்தல. ஹல்லேலூயா. நான் கோபத்தில் பேசிட்டேன், நான் அதில் பேசிட்டேன், எனக்கு வாழவே பிடிக்கல. அவன் பார்த்தீங்கன்னா நல்ல பரோட்டா கறி சாப்பிட்டுட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? டீ தான் ஒரு இஞ்சி டீ கொடுங்க சர்க்கரை இல்லாமல். ஏன்னா என்ன வாழணும் அவனுக்கு. ஆனால் எனக்கு வாழவே பிடிக்கல. வாழ்க்கையே கசப்பா இருக்குமா. எல்லா கல்யாணம், எல்லா காது கூத்து, எல்லா 40வது நாள், எல்லா சீரு எல்லாத்தையும் விட மாட்டான். ஆனா வாழறதுக்கே பிடிக்கல. இது உலகம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது, நான் பேசாமல் அமைதியாய் இருந்தா எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு இல்லை. தாவீது சொல்ல, நான் பேசாம இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன், எனக்கு அற்புதம் நடக்குது. இல்ல இல்ல, அப்போ என்னதான் துக்கம் அதிகரிக்கிறது. அது 39:2 பாருங்க. நான் பேசாமல் மௌனமா இருக்கிறேன். 1 வாசிங்க. நான் பேசாம மௌனமா தான் இருக்கிறேன், அப்போ அமைதியா இருக்கும், அற்புதம் நடக்கும் நினைக்கிறேன். அது மாத்திரம் நினைச்சாதீங்க. நீங்க என்றைக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அப்போ உங்க துக்கம் அதிகரிக்கிறது. ஹலோ, உங்களுக்கு வர நெருக்கத்துல, பிரச்சனையில, சூழ்நிலையில நீங்க பேசாம இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பேசாம அமைதியா இருந்தா ஆறுதலா இல்ல, ஆறுதலா இருக்காது, அப்ப துக்கம் அதிகரிக்கும். ஆனால் அந்த துக்கம், நீங்கள் பேசாமல் அமைதியா இருக்கும் பொழுது வருகிற துக்கம் நிரந்தரமானது அல்ல. நீங்கள் பேசி வருகிற துக்கம் நிரந்தரமானது, அது எழுமுறைக்கு. ஆனால் நீங்கள் பேசாமல், நீங்கள் எதுவும் செயல்படாமல், ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கும் பொழுது வருகிற துக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலைய, பெரிய வெற்றிய, பெரிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. நான் பேசாமல் மௌனமாய் இருந்தால், என் நெருக்கத்திலே நான் பேசாமல் வாய் பதறி வார்த்தைகளை விடாமல் பொறுமையாய் அமைதியாய் இருந்தால், கர்த்தர் எனக்கு தமது கிரியைகளை, வல்லமைகளை, கிருபைகளை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவார். அப்ப நெருக்கத்தின் நேரத்தில் என்ன செய்யணும்? அமைதியா இருப்பது நல்லது. ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் மோசேயை குறித்து. மோசே பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை துதிக்க பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? சங்கீதம் 106:2 சங்கீதம் 106:2 வாசிக்கலாமா? நான் கொடுக்கிற செய்தியை கேட்கிறீங்களா? வேற ஏதாவது கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி பாருங்க. கர்த்தர் வல்லமையான செயல்களை செய்தார். அதை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கே நேரம் பத்தாது. இப்படிப்பட்ட மோசே என்ன செய்யணும்? அதை பிரஸ்தாபம் பண்ணாம கீழே பாருங்க 32 வாசிங்க. மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் மூட்டினார்கள், மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. பாருங்க, மேரிபாவின் தண்ணீரிடத்திலே கடுங்கோபம் ஊற்றுறாங்க. அந்த 6 லட்சம் பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க தயவுசெய்து. அவங்களுக்கு அற்புதம் பார்க்கிறாங்க, ஆனாலும் கடுங்கோபம் ஊற்றுகிறார்கள். கண்டினியூவா டார்ச்சர் பண்றாங்க. கண்டினியூவா டார்ச்சர், தொடர்ந்து டார்ச்சர், தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து பெயின். இப்படியே நெருக்கி 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 ஒரு கட்டத்தில் அங்க மோசே அந்த பொறுமையை இழந்துடுறான். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. ஹலோ, ஜனங்கள் கொடுக்கிற நெருக்கத்தை நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு. ஏன் எப்படி பொல்லாப்பு வந்தது? அடுத்த வசனத்தை வாசிங்க. எப்படி மோசேக்கு பொல்லாப்பு வந்தது? அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால். கவனிங்க, யோரபிலே மோசேயோடு பேசினவர் எல்லாம் என்ன பாட்டது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஸ்கேல் அது? ஓகே, ஹல்லேலூயா. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினால். எல்லாரும் வாசிங்க. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். உங்களை அர்ப்பணிங்க. வேணும்னு பேசல மோசே, அப்படி பேசணும் எண்ணமே கிடையாது மோசேக்கு. ஆனா அவனை சார்ந்து வந்த 6 லட்சம் ஜனங்கள் தொடர்ந்து கடுங்கோபம் மூட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எல்லையில் அவனால பேசவே முடியல, சொல்லவே முடியல, அமைதியா இருக்கிறான். அதையும் மீறி அவன் ஆவியை விசனப்படுத்தினான். ஆவியில விசனம் வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்?
தன் உதடுகளினால் பதறி பேசினான். 6 லட்சம் மக்கள் விசனப்படுத்திக் கொண்டே இருப்பாங்களாம். தினந்தோறும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் மோசே பேச ஆரம்பித்து விட்டார். என்ன சொல்ற? ஆண்டவரே, உங்கள் கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் ஜீவனை எடுத்துக்கீங்க. இதான் பேசினார். இதுதான் ஆண்டவருக்கு பொல்லா பயிற்சி. நான் எதற்கு நான் அழைச்சேன்? வேதம் சொல்லுகிறது மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. அந்த இடத்துல மோசே நியாயம் சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, தினந்தோறும் டார்ச்சர் பண்றாங்க, வாரம் டார்ச்சர் பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை டார்ச்சரா இருக்குது, பிரச்சனையா இருக்கு. பார்க்கிற விதம் தான் அப்படி. ஒருவேளை அவங்க பேசி இருப்பாங்க. அவள் மோசேவின் அழைப்பு என்ன? இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்கள் மனம் மாற மாட்டார்கள், இவங்க காணான போய் சோதரிக்க மாட்டாங்க, வழியிலே செத்து மடிந்து போவாங்கன்னு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். டைம் ராங்கா போயிட்டு இருக்கா? அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. எல்லாம் தெரியும். மோசேங்க நியாயத்தை சொல்ல ஆண்டு சொல்ல, நீ நியாயத்தை வச்சுனா நான் கிருபை வைக்கிறப்பாங்க. நம்முடைய நியாயம் நியாயமா தான் இருக்கும். நம்ம நியாயத்தை வைக்கும்போது ஆண்டு சொல்றாரு கிருபையை வைக்கிறார். நான் என்ன பேசுறேன் மோசே? உங்ககிட்ட நான் எப்படி பேசுறேன்? நான் உங்ககிட்ட எப்படி இருக்கேன்? ஒரு தேவ பிள்ளையின் வார்த்தை ஏன் ரொம்ப முக்கியம்னா, அவர் நம்மிடத்தில் பாராட்டுகிற கிருபை மற்றவரை போல அல்ல. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கணும். என்றால் அவர் உலகத்திலே மற்றவரை பாராட்டுற கிருபை, நம் மோசேக்கு பாராட்டின கிருபை ரொம்ப பெரிய கிருபை. ஹல்லேலூயா. மோசே, உன் சகோதரன் ஆரோன் பிறக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. உன் சகோதரி மீரியாம் பிறக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. நீ பிறக்கிறதுக்கு முன்னமே சட்டம் போட்டான் பார்வோன், நைல் நதியில தூக்கி குழந்தையை வீசிடணும். அப்போ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உன்னை நான் நைல் நதியில இந்த எடுத்து வந்து 40 வருஷம் உன்னை பத்திரமா பாதுகாத்து எந்த இடத்துல சட்டம் போட்டானோ அந்த இடத்துல 40 வருஷம் வாழ வச்சல்ல. எவ்வளவு கிருபை உனக்கு பாராட்டி இருக்க. இது சாதாரணமான கிருபையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ அழிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாயோ, தீர்மானம் நிறைவேற்றினார்களோ, அதே இடத்துல நான் 40 வருஷம் நிலை நிற்க வச்சு, ஹல்லேலூயா, உனக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க? இதான் மோசே கர்த்தர் வச்ச கிருபை. அவன் அண்ணனுக்கு, அவன் சகோதரிக்கு இல்லாத கிருபையை ஆண்டவர் மோசேக்கு வச்சிருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆரோன் பிறக்கும் பொழுது அந்த கிருபை இல்ல, சரி, அந்த பிரச்சனை இல்ல. மீரியாம் பிறக்கும் அந்த பிரச்சனை இல்ல. மோசே பிறக்கும் பொழுது இந்த ஆண் குழந்தைய கொல்லுங்கன்னு சட்டம், அவளை தூக்கி ஆத்துல போட்டுட்டாங்க. கர்த்தருடைய கிருபை, மருத்துவச்சின் தயவு ஆண்டவனை வளர்த்தி எடுத்தார். எந்த அரண்மனையில் சட்டம் பிறந்ததோ அதே அரண்மனையில் அரண்மனையின் பிள்ளையாக கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. எந்த யாருடைய சமூகத்தில் துரத்தப்பட்டானோ 40 ஆண்டுகள் கழித்து அதே சமூகத்திலே 6 லட்சம் ஜனங்களை மீட்கும்படிக்கு போய் நிற்கிற அனுபவத்தை தேவன் கிருபையை மோசேக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட மோசே, நான் உனக்கு பாராட்டின கிருபை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த இடத்துல நீ பேசக்கூடாது, ஆனால் பதறி பேசிட்ட, பேச வச்சுட்டாங்க உன்னை. இந்த காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துவை காண்பிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்றீங்களா? என்னை பதற பேச வைக்கிறாங்க ஆண்டவரே, பதறி பேசுறான் ஆண்டவரே. என் மாம்சத்துல எனக்கு பட்டது இப்படிதான் இருக்குமா, பதறி பேசுறேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசுவை நான் பிரதிபலிக்க எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விரும்புறவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல முடியாது. இயேசுவை பிரதிபலிக்க எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ, உனக்கு போக்கு சொல்ல இடமில்லைன்னு சொல்லி எழுதுறார். நமக்கு அது கொடுக்கப்படல. மோசே, ஜனங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அழுதாங்க, முறையிட்டாங்க. நீ தானே மீட்டு கொண்டு வந்த, உன்னைத்தானே கொண்டு வந்த. எத்தனை முறை வனாந்தரத்தில் பேசினாங்களே. மேரிபா தண்ணீர் இடத்துல வந்து பேசுறாங்க, கடுங்கோபம் முற்றாங்க. அதன் ஆவி விசனம் அடைந்ததால் பேச ஆரம்பித்தான். தேவனால் அழைக்கப்பட்டவங்க நீங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க, உங்கள் ஆவி விசனம் அடையாமல் ஒவ்வொரு நாளும்
புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென்.